பூர்வீகத்தில் வசிக்க முடியாத நிலை. இது யாருக்கு வரும்? பூர்வீகம் அப்படிங்கிற பாவம் எது? 5ஆம் பாவம். அப்ப அந்த 5ஆம் பாவக அதிபதி 6, 8, 12 போய் லாக் ஆகக்கூடாது. 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அமரக்கூடாது. 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் சூரியன், சனி, ராகு, செவ்வாய், கேது, அமாவாசை சந்திரன், இவங்க எல்லாரும் இருக்கிறது நல்லது இல்லை. பாவராகி அவங்க அந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்லை. அதாவது அமாவாசை சந்திரன் ஆகட்டும், சூரியன் அரை சுவர் அரை பாவருங்கும் போது அவர் அங்க உட்கார்றதுமே நல்லது இல்லை. அந்த வீடு ஒரு பாவ வீடா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு அந்த இடத்த நசுக்கி செஞ்சுப்பாரு. சுவரோட வீடு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதோ அவர் அங்க சுபத்துவப்படுத்தப்பட்டு அந்த வீடு கொஞ்சம் கெடத்தான் செய்யும். பாவ கிரகங்கள் எப்பயுமே தான் இருக்கிற இடத்த கெடுக்கதான் செய்வாங்க. 5ஆம் இடத்துல போய் பூர்வ புண்ணியம், நம்மளோட காதல், நம்மளோட கௌரவம், ஆழ்மனது சிந்தனைகள், நம்மளோட அறிவு திறன், கூர்மை, புத்தி கூர்மை, இதெல்லாம் குடிக்கிற இடம் 5. அந்த இடத்துல போய் பாவகிரகம் உட்காரும் போது அந்த இடம் கெடும். அந்த அதிபதிகள் 6, 8, 12 லாக் ஆகுறாங்களா, பூர்வ புண்ணியத்துல நீங்க இருக்க முடியாத சூழ்நிலையை உண்டு பண்ணும். சொந்த ஊர்ல பிழைக்க முடியாது, பிறந்த ஊர்ல. அதே மாதிரி 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது நம்ம பிறந்த தாய்மண், நம்ம எங்க பிறக்கிறோமோ அந்த இடத்த விட்டு நகல்றது. 4ஆம் இடம் கெட்டு போறது. 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள். 4ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 லாக் அடிக்கிறது, ராகு கேதுவோட கிரகணம் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னாலே பூர்வ புண்ணியத்துல வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுவா குறைஞ்சு போயிடும். வெளியூருக்கு தான் போய் சர்வை பண்ற மாதிரி இருக்கும். 4, 5 பொதுவாவே கெட்டு போச்சு அப்படின்னாலே உள்ளூர்ல சுபிக்ஷம் இல்லாம போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கவே செஞ்சிடும். உள்ளூர்ல அப்படி எதுக்கு மீறி இருந்தா என்ன ஆகும்? வர வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டான டைம்ல கிடைக்காம ஒரு மாதிரி போராட்டமான ஒரு லைஃபை கொடுக்கவே செஞ்சோம். வெளியூருக்கு போனா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா முன்னேற்றங்களை கொடுக்கவே செஞ்சோம். ஸோ 4, 5ஆம் அதிபதிகள் கெடாம இருக்கணும் ஜாதகத்துல. சுகஸ்தான அதிபதியும் பஞ்சமாதிபதியும் கெடாம இருந்துட்டாலே உங்களுக்கு ஓரளவு பூர்வீகத்துல வசிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கவே செய்யும். அதே மாதிரி யாருடைய ஜாதகத்திலாம் லக்னாதிபதி 8, 12, 6, 8, 12 லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னாலுமே அந்த சொந்த ஊர்ல கொஞ்சம் வருமானங்கள் குறைவா தான் இருக்கும், முன்னேற்றங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எஸ்பெஷலி 8, 12 போய் லக்னாதிபதி உட்கார்றாரா, சொந்த ஊர்ல இருந்தால் ஒரு மாதிரி போராட்டமான லைஃப் ஸ்டைல கொடுக்கவே செய்யும். எதையுமே கஷ்டப்பட்டு அதை வாங்குற மாதிரி இருக்கும். 6, 8, 12 லக்னத்துக்கு மறைவு பாவாங்க. அப்ப நம்ம லக்னாதிபதி போய் அங்க உட்காரும் போது ஜாதகர் கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல போய் பிழைக்கிறது தான் உத்தமம். அதையும் மீறி இருக்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. 8, 12 எல்லாம் இருக்கிற லக்னாதிபதி 8, 12 இருக்கிறவங்க அதுக்காக உள்ளூர்ல இருக்கிறது இல்லையா? இருக்கிறாங்க. முன்னேற்ற பாதை குறைவா தான் இருக்கும்.